மை செல்ல குட்டி வளர்ந்துட்டா. லாஸ்ட் லீவுக்கு ஒரு குட்டி பட்டர் ஃப்ரூட்டு கொண்டு போய் வச்சோம் இல்லையா, அந்த டைம் விதை போட்டது. இப்போது 2 months ஆச்சு. 2 monthsக்கு மேலே ஆச்சு. பொங்கல் அப்போது வந்தப்போ தான் அந்த செடி வச்சோம். இப்போ பொங்கல்லேருந்து 3 monthsக்கு மேலே ஆச்சு. இது விதையிலேருந்து முளைச்சிருக்கு. இவளையும் கொண்டு போய் கீழ்வெளியில் தான் ஷிஃப்ட் பண்ணி வைக்க போகிறோம். எல்லாரும் பட்டர் ஃப்ரூட்டு காய்க்குமாங்கிறாங்க. பார்க்கலாம், 3 செடியில் ஒவ்வொரு காயாவது வைக்காத வருஷத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கள் கிளைமேட்டுக்கு வளர்கிறதே பெருசு தான். வளர்றா, நல்லா பெரிய மரமாக இருக்கா. செகண்டு பட்டர் ஃப்ரூட்டும் நல்லா தலைஞ்சிக்கிச்சு. இப்போ இன்றைக்கி இவ்வளோ தேர்டாக கொண்டு போய் வைக்க போகிறேன். வேரோடு எடுக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். எங்கள் கிளைமேட்டுக்கு வராதுங்கிறாங்க எல்லாரும். காய் வைக்காது, மரம் வளருது காய் வைக்காதுங்கிறாங்க. இது விதையிலிருந்து வந்த செடி. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஒரு சீசன் அப்போ மாங்காய் மரமாக வச்சுட்டு இருந்தேன். இப்போ வெறும் பட்டர் ஃப்ரூட் செடியாக வைக்கிறேன். இதோட 3வது செடி. ட்ரை பண்ணுவோம் வேரோடு எடுக்கிறதுக்கு. எங்கள் அப்பா இருந்தால் கரெக்டாக எடுத்துருவார். வருவாளா? வேர் மட்டும் வந்துடுச்சு, அவ்வளோதான். இது தெரியாம காய விட்டு என்னது கேமரா வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு தான் பிடிங்கி ஆக மாட்டேங்குது. ஒரு வழியா வந்துட்டா, வேரோடையே வந்துட்டா. கொண்டு போய் வச்சிட வேண்டியதான் கீழ்கட்டில். ஃபைனலாக வந்தாச்சு எங்கள் கொரோனா தோட்டத்தில். ஆல்ரெடி பட்டர் ஃப்ரூட் பெரியவ அங்கே இருக்கா. அடுத்தவ பெரியவ எவ்வளோ பெருசு இருக்காளா, ஒரு ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். இதுதான் பெரியவ. பக்கத்தில் காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக வச்சு 4 years ஆச்சு. ஃபுல்லாக நிழலாக இருக்கிறதுனால சரியாக தெரியல. மரம் நல்லா வளர்ந்துருக்கா. இவ்வளோ விதையிலேருந்து வந்தது. அடுத்து சின்னவ லாஸ்ட்டு பொங்கல் அப்போ வந்தப்போ வச்சோம் இல்லைங்களா, எங்கள் அப்பா வச்சார் இல்லையா, அதுதான் இவ. அடுத்து 3வது ஒருத்தையை கொண்டு வந்திருக்கேன். அவள் தான் இப்போ பிடுங்கினவ. இது 3மே விதையிலேருந்து வந்தது தான். பார்ப்போம் காய் வைக்கிதா இல்லையான்னு. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. எடப்பாடி கிளைமேட்டுக்கு எப்படி வைக்கிறாளா இல்லை என்ன பண்ணுறான்னு. ஒரே சவுண்டாக இருக்குது, வாய்ஸ் தான் கொடுக்க மாட்டேங்குது வீடியோக்கு. வைக்க போகிறோம். பேக் சைடு மருந்து ஸ்ப்ரே பண்ணுற சவுண்டு கேட்குறதுனால சத்தமாக பேசினா கூட இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே தான் குழியை பறித்து வைக்க போகிறோம். அடுத்து களத்தில் இறங்கி விட்டார்கள் சிங்கக்குட்டி. தங்கம் ப்ராப்பரா பெரிய தங்கம். ஷேக் ஆகுது.
தண்ணி வரும்போது வச்சிருந்துக்கலாம்ல. ஓகே, டன். கேன்ல தான் தண்ணி கொண்டாந்து ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே. அவசரப்பட்டதுனால வந்த வினையை பார்த்தீங்களா, ஒரு செடியே வேஸ்ட் ஆக போகிற நிலமையில் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் அப்பா தண்ணி பாய்க்கிறப்ப கொண்டு வந்து வச்சுருக்கணும். ஏன்னா 8 days ஒன்ஸ் தான் தண்ணி கட்டும் இல்லையா. தண்ணி இல்லாத வச்சதுனால எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா. என்னோடய பட்டர் ஃப்ரூட்டு கொண்டு வந்து வச்சு காஞ்சிட்டா. காயில் கொஞ்சம் பச்சை இருக்குது. வீட்டிலேருந்து பால் கேனில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டுருக்கேன். இன்னும் 2 days இருக்குது தண்ணி. எங்களோட பொது கிணத்து முறைக்கு இன்னும் 2 days இருக்குது. 2 daysக்கு அப்புறம் தான் விட முடியும். பக்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி காப்பாற்றிட்டுருக்குறேன். மற்ற இடத்துலலாம் நிழல் இருக்குது. இங்கே பாருங்க, தோட்டத்தில் மற்ற இடத்துலலாம் நிழல் இருக்குது. பீக்காக் கத்ரா. ஆனால் நான் வச்ச இடத்துல மட்டும் வெயில். இதுதான் கொஞ்சம் தேங்காய் மரத்துக்கு டிஸ்டன்ஸாக இருக்குது. தேங்காய் மரம் அங்கே இருக்கா, இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. எல்லாம் கேப் இல்லாமல் மற்ற செடியெல்லாம் வச்சாச்சு. சரி, கேப் இருக்குட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சேன். அவசரப்பட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வளர விட்டுருக்கணும். வளர்ந்து ரொம்ப வேர் இறங்கிட்டா வேரோட பிடுங்க முடியாதோ என்னமோன்னு தான் கொண்டு வந்து வச்சேன். பார்க்கலாம், மழை வந்ததுன்னா தப்பிச்சிருவா, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். 2 செடி தான். திரும்ப இன்னொரு விதையை போட்டு முளைக்க வைக்கணும். பேசாமல் நெக்ஸ்ட் டைம் விதையை கொண்டு வந்து இங்கேயே போட்டுடலாம். ஆனால் தண்ணி ரேராக கட்டுறதுனால, வெய்ய சீசனில், அதனால் தண்ணி அதிகமாக கட்டாதனால முளைக்காது. அதனால தான் அந்த இடத்துல முளைக்க வச்சேன். சரி, எப்படியும் காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். பச்சை இருக்குது, ஆனால் அந்த கொழுந்து வர இடம் மட்டும் காஞ்சிட்டா. கீழெல்லாம் எல்லாம் பச்சையாக தான் இருக்குது. பக்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி ஒரு பக்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றிக்கிட்டு. இந்த 4 நாளுக்கு தண்ணி தான் கொண்டு வந்து ஊற்றிட்டுருக்குறேன். தலையுமா தலையாதா கீழே சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்டில். என்னோடய செல்லக்குட்டி எப்படியும் காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேங்க அப்பா. பார்ப்போம்.